நான் ஒரு அடுக்கு இலைண்ணா இந்தா கொடுத்துருவோம்யா. அழகா தட்டில் சாப்பிட்டுருக்கலாம். எல்லாம் தாத்தா பண்ற வேலை, தண்ட செலவு. கொடுங்கண்ணா. ஏயா எப்பிகாலோ கெட்டச்சின் கேலட் இருக்குங்கிறாங்க, நீங்க என்னன்னா தெண்ட செலவுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா வேணும்னா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க கேட்போம். பொதுவா வாழை இலையில இந்த பாலிஃபீனால் சத்து ரொம்ப அதிகம் சொல்றாங்கல்ல, அதுவும் எப்படி இந்த இதுல முக்கியமா அந்த எப்பிகாலோ கெட்டச்சின் கேலட் அப்படிங்கிற EGCG அப்படிங்கிற பாலிஃபீனாலே அதிகமா இருக்காமியா. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாவும் செயல்படுதான். இது என்ன பண்ணுது, இந்த காத்து மாசுபாடு, சிகரெட் பிடிக்கிறது, இதனால இந்த மனுஷ உடல்கள் எல்லாம் செல்ல எல்லாம் சிதைச்சு இதய நோய், புத்துநோய், அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுலேயே வயசு மூப்படைஞ்ச மாதிரிலாம் காட்டுதுல, அதுக்கெல்லாம் எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுதாம்லையா. நான் இவ்வளவு சத்து இருக்குல்ல, இந்த இலையை அப்படியே பச்சையாவே சாப்பிட வேண்டியதானே? தாராளமா பச்சையா வாங்கி சாப்பிடுங்க. ஆனா செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பாத்துக்கோங்க. அதே இது இலையை விரிச்சு சுட சுட சோத்தை போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றது நல்லா செமிக்கும். நீங்க எப்படி பச்சையா சாப்பிட்றீங்களா இல்ல சோத்தை போட்டு? நான் சோறு போட்டே சாப்பிட்டுக்கிறேன்னா. நல்ல பிள்ளை. அப்புறம் அந்த இலையை போட்டு சாப்பிட்றதுனால அந்த பாலிபினால் சத்து, அதுல இருக்க ஊட்டச்சத்தெல்லாம் இலையில இருந்து சுடுச்சோறு அப்படியே உறிஞ்சிக்கணும்னு சொல்றா இல்லையா. அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க சத்தோட சேர்த்து இலையோட சத்தும் நமக்கு கிடைக்குது. எப்படி? ஓ, அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? அப்புறம் இதுல இருக்க இந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்கல்ல, இந்த பாக்டீரியாவெல்லாம் எதிர்த்து போராடுற திறமை எல்லாம் இலைக்கு ரொம்ப அதிகம். அப்புறம் அதில் இருக்கிற இந்த விட்டமின் சி, கரோட்டின், கால்சியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடு, இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம வாழை இலையில இருக்கிற இந்த குளோரோஃபில் என்ன பண்ணுது, அல்சரு, தோல் நோய், இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, கிட்னி கல்லை குறைக்கிறது, சிறுநீர் பிரச்சனை, அது தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வாக இருக்கிறதுன்னு வாழை இலை அப்படி நம்ம உடம்புக்கு நன்மையா. ஒரு இலை இவ்வளோ வேலை செய்து பாருங்களேன். பொதுவா உதவி பண்ணலைனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் நமக்கு வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வாழை இலை இம்புட்டு நன்மையும் செஞ்சு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேங்குது. அது எப்படின்னு சொல்றீங்க கேளுங்க. நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லையா, சுற்றுச்சூழலுக்கும் வாழை இலை அப்படி நல்லது இல்லை. ஏன்னா வாழை இலையை சாப்பிட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கழுவெல்லாம் தேவை கிடையாது, அதனால தண்ணி மிச்சமாகும். அப்புறம் சாப்பிட்டதை எடுத்து போட்டோம்னா அதை ஆடு மாடுக தின்னு அதிக பசியா இருக்கிறீங்க. அதை அப்படியே விட்டா கூட மண்ணுக்கு போனாலும் மக்கா குப்பையாகாதுல, மக்கி போயிடும். அதனால மண்ணுக்கு உரம். என்ன சொல்றீங்க, எல்லா பக்கம் வாழை இலை நல்லது இல்ல. நீங்க சொல்றது சரிதான்னா, பட் டெய்லி இலையில சாப்பிடுறதுங்கிறது பிராக்டிகலி கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஏதாவது ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ல தான் சாப்பிட முடியும். நீங்க சொல்றத அண்ணே ஒத்துக்கிறேன், டெய்லி சாப்பிட முடியாதுதான். ஆனா வாரத்துல ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்குல அம்மா சமைக்கும் போது காலையில வந்து நம்ம வீட்டுல கறி வாங்க போவோம், இல்ல காய்கறி வாங்க போவோம், எதையாவது வாங்கிட்டு வரும்போது இலையை சேர்த்து வாங்கிட்டு வந்துடணும்யா மதிய சோத்துக்கு. அது சுட சுட அவங்க வடிக்க சுவையா அதுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாத்திரம் கழுவுறதுல இருந்து நம்ம அம்மாக்களுக்கு விடுமுறை கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன சூப்பர்ண்ணா. வாழை இலையில சோத்தை போட்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லது, அது எங்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுனால எங்களுக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. எல்லா சைடும் நல்லதையே வாழை செய்தியா. வாழை இலை மாதிரி வாழணும். என்ன சொல்றீங்க? வாழை இலை மாதிரி வாழணும், இது நல்லா இருக்கு. இப்ப தெரியுதா தாத்தா ஏன் இலை வாங்கிட்டு வர சொன்னான்னு? கரெக்ட்ண்ணா. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்களும் போய் அண்ணன் சொன்னதையும் சொல்லி நம்ம எப்பிகாலோ கெட்டச்சின் கேலட் விஷயத்தையும் சொல்லுங்க. இருந்தாங்க அப்படிங்க. ஷூர்ண்ணா. சரி வரேண்ணா. ரைட். இலையோடு சுடுசோறு படும்போது நார் சத்து செயற்கை இலை போட்டு